ஹாய் வணக்கம். நீ கச்சா பிஸ்கெட் செய்ய இந்த பாருங்க கச்சா. நான் அந்த தோலோடு தான் கொஞ்சம் கொஞ்சம் வைப்பேன் நான் வறுத்தேன். அது ஒரு முட்டை, மஞ்சள் கரு மட்டும். இது எவரிடே பால் மாவு 2 கரண்டி. இது ஐசிங் சுகர். இது வெண்ணிலா ஐசன். இது வந்து தேங்காய் எண்ணெய், சொய தேங்காய் எண்ணெய். இது தான் ஊற்ற போகிறேன் நான் இன்றைக்கி. இந்த கரண்டியில் 2 கரண்டி எவரிடே பால் மாவு போட்டேன். கச்சா வந்து இதில் 1 கப்பு. சுகர் நான் அப்புறம் காட்டுறேன். சுகர் நான் அளக்கல. அப்புறம் இதில் 1 கப்பு கச்சா நரைச்சிக்குவேன். இந்த பாருங்க அரைச்சாச்சு. நான் வந்து ரொம்ப குறை அரைக்க மாட்டேன், நல்லா நேக அரைச்சிருவேன். அப்போ தான் வந்து கொஞ்சம் ருசியாக இருக்கும். வயதை வச்சோடனே கரையிற மாதிரி இருக்கும். ஓகே பாருங்கள் அரைச்சாச்சு, நல்லா அரைச்சாச்சு. இந்த கப்பில் 1.5 கப்பு கோதுமை மாவு பாருங்க. இந்த கப்பில் 1.5 கப்பு. ஓகே எல்லாத்தையும் போட்டுக்குவோம். சுகர் 1/2 கப்பு. நான் ரொம்ப சுகர் போட மாட்டேன், இல்லாட்டி ரொம்ப இனிக்கும். உங்களுக்கு ரொம்ப இனிப்பாக வேணால் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த பால் மாவையும் போட்டுக்குவோம். வெண்ணிலா ஐஸ்ன்னு கொஞ்சம் ஊற்றிக்குவோம். நல்லா பிசைஞ்சுக்குவோம். கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம். நான் பட்டர் போட்டிருந்தா அதில் வந்து உப்பு இருக்கும். அந்த பட்டர் இல்லை, நம்ம தேங்காய் எண்ணெயில் பண்ணிடுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பண்ணிடுவோம். சொய தேங்காய் எண்ணெய் பாருங்கள், ஊற்றும் போது நல்லா வாசமாக இருக்குது. இது வந்து கச்சா எண்ணெயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சொய தேங்காய் எண்ணெய். இதை பாருங்க பணிஞ்சாச்சு. இனிமேல் நம்ம ஊட்டுறது தான். இனிப்புலாம் சரியாக இருக்குது நான் போட்டது. இது வந்து அப்படியே ஒரு பிளாஸ்டிக் பாத்திரம், பெரிய பாத்திரம், இவ்வளோ பெரிய பாத்திரம் வரும். அப்புறம் மாவு நான் இதில் போடுறேன். இதில் போட்டு நம்ம தட்டினாக்கா பெருசாக வருது. ஆனால் நீங்கள் அது கொஞ்சம் எடுத்துடுங்க, ஏன்னா பெரிய பெரிய உருண்டையாக வரும். ஊட்டியாச்சு, அமுக்கிக்குவோம். அது பாருங்க நரிச்சாச்சு. இப்போ நீங்கள் முட்டை பூச வேணாம், வச்சு ஒரு 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் செஞ்சு எடுத்துட்டு அப்புறம் முட்டை பூசுங்க. அப்போ தான் அதில் நல்லா அழகாக இருக்கும் அந்த கலரு. ஓகே நம்ம அவன் பெரிய ஹீட் பண்ணியாச்சு. ஓகே இதை வந்து இப்போ வைக்கிறோம். 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் வைக்கணும். 275 டிகிரி வைக்கணும். சரி நம்ம எடுத்துகிட்டு இந்த கலரை பூசிட்டு வச்சுருவோம். ஆரஞ்சு கலர் பூசினேன் நான். ஏன் அப்படி பூசுறோம்னாக்கா அது இன்னும் ப்ரௌனாக எடுத்து கொடுக்கும், அழகாக ஆரஞ்சு கலர் எடுத்து கொடுக்கும், எடுப்பாக இருக்கும் பார்க்கறதுக்கு. நீங்கள் இப்படி ஊற்றி வைக்கலாம். வச்சு பூசினீங்கன்னா அந்த மாவு வெளியாகும். அப்புறம் இந்த பூசியாச்சு உள்ள வச்சுருவோம். ஓகே பாருங்கள் கச்சா பிஸ்கெட் செஞ்சாச்சு. பாருங்கள் நாடகம் இருக்குன்னு. நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணலாம். ஓகே 2 கப்பு கச்சானுக்கு எவ்வளோ மாவு போடணுன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ இது வந்து 1 கப்பு கச்சான் 1.5 கப்பு கோதுமை போட்டேன். அதே மாதிரி பால் மாவு நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். சுகர் நீங்கள் பார்த்து போட்டுங்க. ஓகே நன்றி, வணக்கம், பாய்.